அன்பான மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மறு ஜென்மம் எடுக்கும் மிதுனம் ராசி 12 வருஷங்களுக்கு அப்புறம் தலை நிமிர்ந்து வாழப்போகும் ராசி மிதுன ராசி. கால சக்கரத்துக்கு 3வது ராசி. தைரியம், தன்னம்பிக்கை, சுயமுயற்சி, விடாமல் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆளை பார்க்காம வெளியில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான். எனக்கு நானே தான், என் கை தான் எனக்கு, என் கை தான் எனக்கு நண்பன், என் கை தான் எனக்கு தோழன் தோழி, எல்லாமே என் கை தான். என் கையை நம்பித்தான் நான் இருக்கிறேன், நான் யாரையும் நம்பலை. காரணம் என்னன்னு கேட்டால், நான் நிறைய இடத்துல நம்பி மோசம்தான் போயிருக்கிறேன். இனிமேல் எனக்கு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் வாக்கு, என் சொல், என் குடும்பம் நான் பார்த்துக்கிருவேன், யாரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்து குரு பகவான் வாக்குஸ்தானத்துக்கு உச்சம் பெற வர இருக்கிறார். குரு வாக்குஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்றார்னா இனிமேல் நமக்கு என்னையா வேலை? 7ஆம் அதிபதி அவர் தான். குடும்பத்தில் நீங்கள் வச்சதா சட்டம், நீங்கள் வச்சதா ராஜ்யம். உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எல்லாருமே ஒத்து வரணும். இல்லையா போயிட்டேன்னு சொல்லுவீங்க. என்னுடைய வழி தனி வழி, நான் இப்படி தான் இருப்பேன், இனிமேல் நான் இப்படி தான் நடக்க போகிறேன், என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் நீ இருக்கிற மாதிரி தான் இரு, இல்லைனா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை துணையவே ஆப்போசிட்டாக எதிர்த்துன்னு பேசக்கூடிய ராசி. ஏன்னா நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை தான் மிகப்பெரிய எதிரியாகவே ஆகியிருப்பாங்க. எத்தனை நாளைக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறது இல்லையா? அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தி இது வரைக்கும் நான் பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. எவ்வளவோ பேச்சுக்கள், எவ்வளவோ சொற்கள் எல்லாத்தையும் வாங்கி தாங்கி இருந்து பார்த்தேன். ஒரு கட்டத்தில் என்னாலேயே தாங்க முடியல. அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியேறி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், இல்லாட்டா நண்பன் வீட்டுக்கு போயிட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டேன். நான் பிரிஞ்சு தான் வாழ்கிறேன் இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேர் தனித்தனியாக தான் இருக்கிறோம். என்னால் தாங்க முடியல. எத்தனை நாளைக்கு மனவேதனையோடு நான் வாழ முடியும்? இது ஒரு பக்கம். எவ்வளவு தான் பணம் கொடுக்கறது, யாரைத்தான் நம்புறது, யாருக்குத்தான் போய் உதவி செய்கிறது? ரத்த பந்த உறவுன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் என்னை வந்து சுற்றி வந்தாங்க. நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்டேன், உண்மைதான், நீங்கள் தான் எனக்கு கடவுள். நீங்கள் பார்த்து நினச்சிங்கன்னா என் வாழ்க்கையவே நீங்கள் மாற்றி அமைச்சிடலாம், என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்பினாங்க, கடவுள்னு சொன்னாங்க. நான் அதுக்கு மயங்கி ஒன்றும் எதுவுமே செய்யலை. என் மனச்சாட்சி என் கண்ணு முன்னாடி மற்றவங்க கஷ்டப்படுற போது இறங்கி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் இறக்க குணம் அதிகம். அதனால் நான் விட்டு கொடுத்துட்டேன். இப்போ கடைசியில் நான் தரிமணமாக நிற்கிறேன், நம்மளை யார் என்னன்னு கேட்குறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இளமை காலம் அப்படிங்கிறது எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஐயா. நடுத்தர வயதில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சம்பாதிச்சேன், சொத்து சம்பாதிச்சேன், சுகத்தை சம்பாதிச்சேன், எல்லாமே சம்பாதிச்சேன். எல்லாத்தையுமே என்னுடைய குடும்பத்துக்காக உறவுகளுக்காக எல்லாத்தையும் போட்டு விட்டேன். பின்னால் அவங்க தான் எனக்கு வந்து ஏணியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ஏணி மரமாக இருந்த நான் தூக்கி ஒரு ஓரமாக கீழே போடப்பட்டு கிடக்கிறேன். என்னை யார் என்னன்னு கேட்குறா? கண்ணீர் மல்க கவலையோடு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருக்கிறேன். எப்போயாவது விடிவு காலம் பிறக்குமா? பிறக்குமையா விடிவு காலம். அந்த விடிவு காலம் எனக்கு எப்போ? அதையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி எத்தனையோ லட்சோப லட்சம் மிதுன ராசி நண்பர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் மிதுன ராசி நண்பர்கள் 1 கோடியா 2 கோடியா? 12 ராசிகளை சமமாக பிரித்து எத்தனை கோடி பேர் மிதுன ராசியில் இருப்பாங்க? அதில் லட்சோப லட்சம் பேர் நாடு கடந்து, எல்லை கடந்து, கடல் கடந்து எத்தனையோ இடங்களில் உட்காந்துக்கிட்டு உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு அவ்வளோ வேதனையோடு உட்காந்துருக்குறோம். வாயை விட்டு அழுதா கூட வருஷமெல்லாம் அழுகலாம். அழுதா நம்ம உடம்பு தானே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதையும் நான் யோசிக்கிறேன். யோசித்து பார்த்துட்டு தான் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன். இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சாமி. ஆனாலும் நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல காலம் விமோசனம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் ஒரு 10 வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். 10 வருஷம் ரொம்ப கஷ்டம்தான். காரணம் என்னன்னு கேட்டால் 12 வருஷத்துக்கு அப்புறம் குருபவன் வாக்குஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நமக்கு விரைய குருவாக இருந்தார், ஜென்ம குருவாக இருந்தார். எப்படியோ பல விஷயங்களை நம்மளை வந்து வாட்டி வதைத்து பொருளாதார ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, பண பரிவர்த்தனைகள் ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக போட்டு எடுத்துட்டார். ஆனால் இப்போ வந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஒரு விடுதலையை கொடுத்துட்டு உங்களை வாழ்க்கையை அமோகமாக பண்ணிட்டு வெளியே போகிறார். வெளியில் போவார். 10ஆம் இடத்துல சனி பகவான், உழைப்புக்கான கிரகம். வாழ்க்கையில் நான் வந்து சனி பகவான் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன், மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஏன்னா
சனி பகவான் ஒருத்தர் தான் உழைக்காமலே பட்டம் வாங்கினவர். ஈஸ்வர பட்டத்தை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனிபகவான் 10ல் இருக்கிற குரு பகவான் பார்க்குற போது நம்ம இனிமேல் கஷ்டம் இல்லை, கஷ்டப்படாமல் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழியை கடவுள் கொடுத்துட்டாரு. அதனால் இன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அந்த கஷ்டங்களையெல்லாம் நம்ம மீண்டும் வெளியில் வந்து நல்ல காசு பணம் பொருளாதாரம் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறோம். அப்போது மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்ல முடியும். ஏதோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், பல வருஷங்களாக கஷ்டப்பட்டேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் 10ல் சனி வந்து ஒரு பதவி யோகத்தை கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்த போகிறார். அப்போ பொருளாதாரத்துக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பொருளாதாரத்துக்கான கிரகம் குரு பகவான் தான். குருன்னா என்னையா, பணம், அத்தனையும் பணம். ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் முழுவதுமே குரு தான். நகை ஆபரணங்கள் குரு தான். ஒரு நல்ல செய்தி குரு தான். ஒரு ஆன்மீக பணிகள் குரு தான். வீட்டில் சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் குரு தான். கல்யாண காட்சி, காது குத்து, வீடு கட்டுறது, வாசல், எல்லாமே குரு தான். அப்போ குரு நல்ல நிலைமையில் இருந்துட்டா தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். குரு கெட்டு போயிட்டார்னா கிடைக்காது. அப்போ ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் நம்மளை இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு உச்சம் பெற்று நல்ல நிலைமையில் இருப்பார். அப்போ நமது ராஜ்யம் இனிமேல் அவ்வளோதான். மிதுனராசிக்காரங்களுடைய ராஜ்யம்தான் இனிமேல். மறுக்க முடியாத உண்மை. அப்போ மிதுனராசி நண்பர்களுக்கு 5ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் தான் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி அவர் தான். அவர் எங்கே இருக்கிறாரு? சனி பகவானோடு சேர்ந்து அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற போது தான் சனியை பயிற்சியாக இருக்கிறார். அப்போது 5 அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் இல்லையா, உச்சம் பெற்றுட்டார். 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. இவருக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது ஐயா எழுதி கூட வச்சுக்கோங்கய்யா. ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. 4 வார்த்தையில் நறுக்காக சொல்லி முடித்தோம்னா மிதுனராசி நண்பர்களுக்கு இனி எல்லாமே பணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸுரியஸான வாழ்க்கை, நல்ல வீடு வாசல் கட்ட போகிறோம், நல்ல சொத்து பத்து நல்லா சம்பாதிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் என்னென்னமோ கொடுத்தோம், புண்ணியம் செஞ்சோம், நல்லா தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிரதிபலன் சனி பகவான் மீண்டும் நமக்கு கொடுக்க போகிறார். அது எப்படியோ ஒரு வெளியில் நமக்கு நல்ல விஷயத்தில் நடத்திடுவார். அப்போ காசு பணம் பொன் பொருளுக்கு நமக்கு சேர்க்கைக்கு குறைவில்லை. அப்போ சுக்கிரன் ஆடம்பர கிரகம் உச்சம் பெற்ற என்னையா அர்த்தம்? வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது, பொது காரியங்கள் அப்படிங்கிறது, பிள்ளைகளுக்கான நல்ல செய்திகள் அப்படிங்கிறது, நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயங்கள், பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்துக்கான பாடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லதிலே நடக்கும். அதனால 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் அந்த பூர்வீக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம், நல்ல ஆதாயகரமான சூழ்நிலை. அதனால் குருவானோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்னா அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரண பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல காலகட்டம், பொற்காலமான காலகட்டம். அது மட்டுமில்லை, எனக்கு இல்லையா, எந்த துறையில் இருந்தாலும் மிதுனராசி நண்பர்களுக்கு காசு தான். அப்போ அதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கின்றது இல்லையா. அதனால் ஒன்றும் கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் திருமண தடை தாமதங்கள் எல்லாம் விலகிருச்சு. இனி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன் என்று சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே பகையோடு வாழ்கிறோம், பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படிங்கிற அமைப்புக்கு இனிமேல் குறைகள் ஒன்றுமில்லை, சேர்ந்து தான் வாழ போகிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி தானேயா. பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் காட்சி முடிச்சு வைக்க போகிறோம், காசு பணம் கொடுக்க போகிறோம், நிறைய நகை ஆபரணங்கள் சம்பாதிச்சு கொடுக்க போகிறோம், சொத்து பத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது. அப்போ மூதாதையர்கள் சொத்து கிடைக்க வேண்டிய பாக்கியமெல்லாம் மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. இப்போது பூர்வீக சொத்துக்களை புதுப்பித்து அதில் ஒரு வீடு கட்டி நம்ம போய் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. பல வருஷங்களும் அப்பா காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து பூர்வீகத்தில் இடம் அப்படியே தான் கிடக்குது, இதை புதுப்பித்து போய் நான் போய் இருக்க போகிறேன், அந்த சிந்தனை மேலும் அந்த செயல்பாடு நடைமுறைக்கு ஒத்து வரும், சாத்தியமாகும், கண்டிப்பாக சாத்தியமாகும். அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் மனசார அகன்றும், குறை ஒன்றும் இல்லை. அப்போ பூர்வீக இடத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் வீடு கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், லோன் கட்ட முடியல, ஒன்றும் கவலை கிடையாது ஐயா, பணம் வந்துடும். பணம் வந்துடும். எப்படி வரும் ஐயா? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அனாவசியமான செலவு இல்லை, அவ்வளவுதான். நியாயமான செலவுகள், சரியான வழித்தடங்கள், மிச்சம் வைக்க போகிறோம், கடன் அடைக்க போகிறோம், இவ்வளவுதானே. அடகு வச்ச நகையை மீட்க போகிறோம், அடகு வச்ச சொத்துக்களை மீட்க போகிறோம் இல்லையா. நாடு கடந்து கூட போய் வேலை செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்கான பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் தோல்விகளை சந்தித்த, நிறைய இடங்களில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கஷ்டப்பட்ட இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது.
அதனால் இந்த 3 கிரகங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அசுரகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் பலமாக இருக்கிறாங்க. கூடவே நீதிமான் கர்மகாரகன் ஆயுள்காரகன் சனி பகவான் மிகப்பெரிய அற்புதமான நல்ல யோகத்தில் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் கர்மகாரகனே வந்து உட்கார்ந்திருந்து இந்த பிறப்பின் கர்மா மிதனராசி நண்பரோட கஷ்டகாலத்தை மாற்றி எழுதி தலைவிதியவே மாற்றி எழுதி இனிமேல் அடுத்தடுத்து இந்த மிதுனராசி நண்பர்களை நல்ல நிலைமையில் பயணிக்க வைக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானே பொறுப்பெடுத்துக்கிறார் இல்லையா? அப்போ சனி பகவான் பாக்கியாதிபதி. சகல பாக்கியங்களும் உண்டுயா, சகல பாக்கியங்களும் உண்டு. இந்த கர்மா இதுதான். அப்போ இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்த உங்களுக்கு நல்ல காலம், அவ்வளோதான். இன்னும் நமக்குடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அப்போ சுக்கிரனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சனி பயிற்சியே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்த பயிற்சி, மகாலட்சுமி அம்சத்தில் இருக்கின்ற பொழுது இனி நமக்கு ஒரு குறைகளும் இல்லை. அதனால் போன இருண்ட ஜென்ம வாழ்க்கை முடிஞ்சு ஒரு புதுவிதமான ஒரு பிறப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அதனால் வந்து மீண்டும் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நல்ல விஷயங்கள் தான் நீ அடுத்து நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நமக்கான 1, 5, 9ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறதா, யோகாதிபதியோட தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஒரு தொழில் பண்ணணுமா, கல்யாணம் காட்சி முடிக்கணுமா, ஒரு வீடு கட்டணுமா, சொந்த இடம் வாங்கணுமா, எதுவாக இருந்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அது செய்யலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.